அன்புடையர்களுக்கு உற்சாகமான வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் வானொலி அறிவிப்பாளர் இசக்கி முத்தையா. இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது என்ன? ஒரு மாபெரும் மனிதநேய பணியை பார்க்க இருக்கின்றோம். கொரோனா இரண்டாம் அலை, இந்த கொரோனா தொற்று ஊரடங்கல் காலத்தில் மக்களெல்லாம் வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள். அதிலும் ஏழை எளிய மக்கள், பார்வையற்றவர்கள், முதியவர்கள், இவர்களெல்லாம் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கூட எந்த வசதிகளும் இல்லாமல் வீடுகளில் வாடி வதங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஏராளம். நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய பசியை பார்த்து மனம் இறங்கி அவர்களுக்கு ஆங்காங்கே உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் ஆழி விளங்கும் சக்கரபாணி பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர், ஆன்மீக செம்மல், ஐஸ்வர்ய ஜோதிட வழிகாட்டி, மிகப்பெரிய ஆலயங்களுக்கெல்லாம் குடமுழுக்கு திருவிழாக்கள் நடத்தி ஆகம விதிப்படி வேத முறைகளின்படி மிகச்சிறந்த ஆன்மீக வழிகாட்டுதல்களை செய்து வரக்கூடிய ஆன்மீக செம்மல் ராமநாராயணன் என்ற ஸ்ரீபதி ஜோதிடர் அவர்களுடைய சீரிய முயற்சியில் 10 தினங்களுக்கு போதுமான அரிசி பை மற்றும் அதோடு இணைந்து காய்கறிகள், 3 முகக்கவசங்கள் சேதுலட்சுமி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சார்பாக வழங்கப்பட்டது. ஸ்ரீபதி அவர்களுடைய இந்த மனிதநேய பணியை அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் மனம் திறந்து பாராட்டினார்கள். குறிப்பாக அவர் தேர்ந்தெடுத்து அந்த பயனாளிகளுக்கு வழங்கிய அந்த முறை மிகவும் அற்புதமாக, நேர்த்தியாக, சமூக இடைவெளியுடன் மிக சிறப்பாக நடத்தி காண்பிக்கப்பட்டது. அவ்வளவு நேர்த்தியாக ஸ்ரீபதி ஜோதிடர் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜெயக்குமார் IPS அவர்கள் திருக்கரங்களால் இந்த நலத்திட்ட உதவிகள் சரியான நபர்களுக்கு சரியான நேரத்தில் வழங்கப்பட்டன. அன்னதானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஏழை எளியவர்களுடைய வாட்டத்தை போக்குவதற்கும் வழிகாட்டி மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டு வரக்கூடிய சேதுலட்சுமி அறக்கட்டளையினுடைய முக்கியஸ்தர் ஸ்ரீபதி ஜோதிடர் அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர் சத்யநாராயணன் என்ற விக்னேஷ் அவர்களுக்கும் மா தொலைக்காட்சியின் சார்பாகவும் நம்ம நேயர்கள் சார்பாகவும் இந்த நலத்திட்ட உதவிகளை பெற்ற அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் வழங்கிய இந்த நிகழ்வை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். எதற்காக? இதுபோன்று ஆங்காங்கே சமுதாயத்தில் நல்லதொரு நிலையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முக்கிய பிரமுகர்கள், ஆச்சாரியர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், சமூக நல அமைப்புகள் எல்லாம் இது போன்ற நிகழ்வுகளை பார்த்து பொதுமக்களுக்கு அவர்களால் இயன்ற உதவி அந்தந்த பகுதியில் செய்தால் யாருமே நம்மை சுற்றி கஷ்டப்படவோ, பசியாலோ, பட்டினியாலோ, வேதனைப்படவோ ஒரு சூழல் இருக்காது என்பதை முன்னெடுக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். மிகச்சிறந்த முறையில் மக்கள் பசியாற்றிய மாபெரும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி சத்யநாராயணன் என்ற ஸ்ரீபதி ஜோதிடருக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக மீண்டும் ஒரு நமது வாழ்த்துக்களை கூறி அவர் செய்த அந்த அரும்பணியை இப்பொழுது நாம் காணலாம். கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி
வாருங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. கொரோனா பெருந்தொற்றால் ஊரடங்கி ஒடுங்கி போனது. வெளியில் சென்று இறை தேடி உணவு உண்ணும் பறவைகளை வெளியில் வரவிடாமல் கூட்டிலேயே அடைந்து கிடக்க சொல்லிவிட்டு ஆங்காங்கே கொரோனாவின் மிரட்டல். குமுறி விழும் அடிவயிற்று பசியை அறிவதுதான் மனித நேயம். அன்னமிட்டு அமைதிப்படுத்த ஆன்மீகத்தின் ஆலமர விழுதாய், ஆன்மீக செம்மலாய், அன்றாடம் பசியார அள்ளி கொடுத்த அருட்கரங்கள். வீடடைந்து கிடந்த வெளியில்லாதவர்கள், ஆதரவற்று மூலையில் முடங்கிய முதியவர்கள், வறுமை வதக்கி எடுத்த தினக்கூலிகள், பசியால் திக்கு தெரியாமல் திண்டாடிய திருநங்கைகள் என ஊரடங்கில் உதவிகள் இன்றி தவித்த மக்களுக்கு அரிசியும் காய்கறிகளும் தானமாக தந்து வாட்டத்தை போக்கிய வள்ளலாய், ஆன்மீகம் தந்த அங்கீகாரத்தால் அரும்பணியாற்றி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருக்கரங்களால் தானங்கள் வழங்கி தானிருக்கும் வல்லநாட்டின் வாட்டத்தை துடைத்த துடிப்பான மாமனிதர் ஐஸ்வர்ய ஜோதிடர் ராமநாராயணன் என்ற ஸ்ரீபதியை அனைவரும் வாழ்த்தினர். சேதுலட்சுமி சாரிட்டபிள் அறக்கட்டளை இன்னும் பல நற்பணிகளை நாட்டிற்கு செய்ய நாமும் வாழ்த்துவோம். வந்து வழிநடத்திய முரப்பநாடு காவல் ஆய்வாளர் திரு பாஸ்கரன் அவர்களுக்கும், வல்லநாடு வழக்கறிஞர் கண்ணன் அவர்களுக்கும், சென்னை சத்யநாராயணன் அவர்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா முருகன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் சுப்புலட்சுமி அவர்களுக்கும், நாணல்காடு ஊராட்சி மன்ற தலைவர் இசக்கி அவர்களுக்கும், பத்திரிகையாளர் வெங்கட சுப்பிரமணியன் அவர்களுக்கும், உதவி ஆய்வாளர் ராபர்ட் அவர்களுக்கும் நன்றியை ஊர் மக்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டனர். நிலவுமே நீங்க நல்லா இருப்பாரும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் தாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் தாழ்வு முன்னேற. ஐயா தோர நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோர. கண்ணா தோர ஓ பார்வை பட்டு பாவத்தீர.
போச்சு ஏழை எங்களை ஏமாத்தி கிழக்கு இருட்டி போச்சு மேக்க மறைஞ்சு போச்சு காலம் எங்களை ஏமாத்தி மண்ணோடு மக்களையும் தத்தெடுத்த ராசா இன்னொரு கையங்களை தப்பெத்தெடுத்த ராசா ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர சொல்லுதையா தேருக்குள்ள சாமி வந்து காப்பு கட்டத்தான் கேக்குதையா நல்ல விதைச்சு பார்த்தா இப்ப சோறு விளையுதாத்தா புல்ல விதைச்சு பார்த்தா இப்போ எள்ளு விளையுதாத்தா ஐயா தோர நீ பல்லாண்டு ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர பசும்பாலும் கரவடியும் உங்க உறவுல குறையில்லையே வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும் உங்க முகத்தை கண்டா எங்க தாய போற தோணும் ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர 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 ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு ஒருவன் முதலாளி
உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாரி குடித்துவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, புப்பரிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. சொல்லுது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. பறவைகள் என்னை பார்க்கும் போது நலமா நலமா என்கிறதே, முட்டுகள் திறக்கும் போது முத்து முத்து என்கிறதே. இனிமை இனிமேல் போகாது, அடமுதுமை எனக்கு வாராது. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு.
தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அடலி தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க கொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான் உண்மையிலே இந்த கொரோனா டயத்தில் வந்து திருநங்கைகள் வந்து நாங்கள் இங்கே வசவப்போக்குறத்தில் இப்போ தான் வந்திருக்கோம். இந்த கொரோனா டயத்தில் எங்களுக்கு அரிசி காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து இந்த ஒரு வாரத்துக்கும் சரி எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் கை கொடுத்து தூக்குன மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே முகத்தில் வந்து இந்த கொரோனா டயத்தில் 10 நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொடுத்துருக்காரு. இவர் நல்ல பேரும் புகழோடும் நல்ல தீர்த்த ஆசியோடும் பல்லாண்ட வாழ எல்லாரோட வணக்கம். தனிமொழி இடைவெளி இருக்கிறதுனால நான் மாஸ்க் எடுத்துகிட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னோடய பேர் வந்து ஸ்ரீபதி அலெக்ஸ் ராமநாராயணன். நாங்கள் மணக்கரிலேருந்து இந்த வல்லநாடு ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மா பேர்லேயும் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு என் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசி ஒரு ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு வியாதி அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு கொரோனா மூலியமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பாதிப்புனால யாருக்கும் வருமானம் இல்லாமலும் பண தேவைகளும் நிறைய ஒரு கஷ்டங்களும் எல்லா மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை நிவர்த்தி பண்ணும் பொருட்டு அவங்களுக்கு பசியில் இருக்கிறதுனால பாவப்பட்ட மக்களுக்கும் இங்கே வல்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அமைதி இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய அரிசி, வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறிகள், மாஸ்க்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கலான்னு இந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணி என் குடும்பத்தார் மூலியமாக நான் என்னோடய சகோதரர் என்னோடய சகோதரி அவங்க மூலியமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி இந்த நல்ல நாளில்
கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறை அதிகாரி எஸ்பி சார் மூலியமாகவும் நம்ம முறப்பநாடு அதிகாரி ஐயா பாஸ்கரன் மூலியமாகவும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 100 பேருக்கு கொடுக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணணும். முதல்ல ஒரு 50 பேருக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் இந்த பசவபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து ஒரு 25 பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி நம்ம உயர் அதிகாரி எஸ்பி சார் மூலியமாக ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலின் பேரில் அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி முக்கியமாக அந்த ஒரு காரியம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இது ஆரம்பிக்கக்கூடிய காரியம் நல்ல காரியம். இது மென்மேலும் தொடர்ந்து இந்த கஷ்டம் இல்லை, மற்ற எல்லா நல்ல பணிகளும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு இந்த ட்ரஸ்ட்டுக்காக பாடுபட்டுருக்கோம். இந்த ட்ரஸ்ட் மூலியமாக இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வோம். என் குடும்ப சார்பாகவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எல்லாரும் சேர்ந்ததுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.